அடுத்தடுத்து அவர் தேர்வு செய்த படங்கள், தேர்வு செய்த கதைகள், தேர்வு செய்த இயக்குனர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு டம்மியா தேர்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 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 படம் வந்து வெற்றி படம் அமைஞ்சதுக்கப்புறம், பொதுவா அந்த மாரி கதாநாயகர்கள்லாம் என்ன நெனைக்கிறாங்கன்னா, இனிமே அடுத்த தமிழ் சினிமாவின் நாம தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரஜினி அப்படி நினைக்கிறது இல்ல. ஆனா இவங்கலாம் அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து நம்ம தான் தமிழ் சினிமா. நம்மள வச்சு தான் அடுத்து தமிழ் சினிமாவே டிராவல் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது வந்து அந்த ஃபார்மேஷன் வந்துருச்சுன்னா, அவங்கள அதிலேருந்து மாத்த முடியாது. அந்த ஓகே. மாரி சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு படம் நல்லா ஓடலன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒருத்தர் வந்து ஒரு நல்ல கதையோட வருவாரு. விமல் இந்த படத்தில பண்ணலாமா? இந்த இந்த சம்பளம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு 2,00,00,000 தான் குடுத்தாகணும். அவர் என்ன வாங்குறாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். 2,00,00,000 தான் குடுத்தாகணும் அப்படின்னு அந்த சம்பளத்தில ஸ்டிக் ஆன் ஆகுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு 6 கோடி ரூபாயாவது 7 கோடி ரூபாயாவது போட்டு ஒரு படத்தை எடுக்கிற அந்த தயாரிப்பாளர் விமல் மாதிரி கதாநாயகனை வச்சு எடுத்தால் கூட அவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த பணத்தை வந்து அவரால் திருப்பி எடுக்க முடிஞ்சாதான் உங்களை தேடி வருவார். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற சம்பளத்தை கொடுப்பாரு.